நிரந்தரமான சந்தோஷத்தை எப்படி அடைவது என்று ஒவ்வொரு நாளும் அவர்களால் முயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் எல்லாருக்குமே தெரியும், ஆனா நிரந்தரமான சமாதானம் அவங்க வாழ்க்கையில கிடைக்கிறது இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பார்க்கிறாங்க, தான தர்மங்களை செஞ்சு பார்க்கிறாங்க, எத்தனையோ உதவிகளை செய்யறாங்க. இருந்தாலும் நிரந்தரத்தையும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் அவர்களால் அடைய முடிவதில்லை. எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் அவர் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறாரா. அவர் சொல்ற தூக்கமே வரமாட்டுக்கு, ஒரு சமாதானமே இல்லாம இருக்குது. ஏழையா இருந்தாலும் பகல் முழுவதும் வேலை பார்த்துட்டு வீட்டுல வந்து தூங்கினாலும் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்க மாட்டேங்குது, சமாதானம் இருக்க மாட்டேங்குது, சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது. எதனால இந்த நிரந்தரமான சமாதானம் நமக்கு கிடைக்க முடியல, எதுக்கு இந்த நிரந்தரமான சந்தோஷத்தை நம்ம அடைய முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க நினைச்சு பார்க்கலாம், நாங்க சமாதானமா இருக்கோம், சந்தோஷமா தானே இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம நிரந்தரமான சமாதானத்தை அடைய ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டிருக்கோம். எதனால சமாதானம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்த வேதம் மிகவும் தெளிவா சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கம்னா யாரு? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல என்ன துன்மார்க்கம், துன்மார்க்கம் இல்லாதது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பாருங்க, துன்மார்க்கம்னா பாவம் செய்யறவங்க தான் துன்மார்க்கம். பாவம்னா என்னதுங்க? அப்படி என்னங்க பெரிய பாவத்தை செஞ்சுட்டோம், யாரு குடியை நாங்க கெடுக்கலையே, யாரு குடும்பத்திலேயே நாங்க எந்த பிரச்சனையும் உருவாக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பாருங்க, நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் நம்ம அறிஞ்சும் அறியாமையும் நமக்குள்ளாக சிறு வயதிலிருந்தே பாவங்கள் நமக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வருதா, நம்முடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டு வருது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரனே, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. யார் அந்த துன்மார்க்கன்னா? பாவம் செய்யறவங்க. அப்படி என்ன பாவம்னு பார்த்தோம்னா, பரிசுத்த வேதம் ஒரு பெரிய பட்டியலிடுகிறது. பாருங்க, விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், வன்கண், பெருமை, மதிகேடு, தூஷணம், பகைகள், விரோதங்கள், கொலைபாதங்கள், கோபங்கள், களியாட்டங்கள், மார்க்கபேதங்கள், பில்லி சூனியங்கள், சண்டை, கோபம், எரிச்சல், கீழ்ப்படியாமை, மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, ஆன்ஸ் போடுவது, கஞ்சா புகைப்பது, பான்பராக்கு பயன்படுத்துவது, வெத்தலை பாக்கு போடுவது, சீரியல் சினிமாவை பார்த்து கொண்டு நேரத்தை காலத்தை செலவு செய்வது, இப்படி இது பாவம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருமையான, இதுல ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில இருந்ததே ஆனால் நமக்கு நிரந்தரமான கிடைக்காது, நமக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்காது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செஞ்சு ஏகமாக கெட்டு போனார்கள் என்று. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த பூமியில பிறந்த மனிதன், எல்லா மனிதனுமே பாவம் செய்து ஒவ்வொரு காலகட்டத்தில் கெட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். பொய் சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப உண்மையா இருப்பாங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா பொய் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி யாருடைய குடும்பத்துல எந்த பிரச்சனையும் உண்டாக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது பெரிய காரியம் ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல துணிகரமான காரியங்களை செய்வாங்க. அருமையான சகோதரனே, வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செஞ்சு ஏகமா கெட்டு போனாங்க. நன்மை செய்யறவங்க ஒருவருமே இல்லையா? நன்மை செய்வாங்க, எல்லா நேரத்திலும் நன்மை செய்ய மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நன்மை செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உதவி செய்வாங்க. ஆனா உதவி தேவைப்படக்கூடியவங்களுக்கு கரெக்டான உதவிகளை கரெக்டான நேரத்துல அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா மனுஷன் வேஷமாவே திரியிறானா, மனுஷன் உலகத்துல வாழ்றதுக்காக விருதாவே சஞ்சலப்படுறான். மனுஷன் எப்பவுமே அப்படிதான். ஆனா வேதம் சொல்லுது, இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாரா. 2026 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரேல் நாட்டுல, இஸ்ரேலு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அந்த இஸ்ரேல் சரௌண்டிங், சமாரியா, இஸ்ரேலு, நாசரேத், அந்த சுற்று வட்டாரத்துல நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாரா. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, பரிசுத்த வேதம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லையா? நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பாவம் நீக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு நாம் ரத்தம் சிந்த வேண்டும். அது நாம் செய்த பாவத்திற்கு நாம் ரத்தம் சிந்த வேண்டும். அதுவும் பரிசுத்தமான ரத்தம் சிந்த வேண்டும். நம்ம கிட்ட பரிசுத்தமான ரத்தம் பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையில் அவர்
நம்ம கைகளில் செய்த பாவங்களுக்காக அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் கால்களில் செய்த பாவங்களுக்காக அவர் கால்களில் அடிக்கப்பட்டது, ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் சிந்தையில் செய்த பாவங்களுக்காக அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டது. நாம் இருதயத்தில் செய்த பாவங்களுக்காக அவருடைய இரு நெஞ்சு பக்கத்துல ஈட்டியை வச்சு குத்தினாங்க. நம்ம வாயினால் எத்தனையோ தேவையில்லாத காரியங்களை பேசியிருப்போம். அதற்காக அவருக்கு கசப்பு கலந்த காடி தண்ணீர் கொடுக்கப்பட்டது. இந்த இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிக்குமா? பாவிகளை ரட்சிக்கிறதுக்காகவே இந்த பூமியில பிறந்தாரா? பிறந்து 33 நாள் அறிக்கையிட்டு இயேசுவே நான் மனம் திரும்புறேன், என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொன்னா இயேசு சொல்ல மனம் திரும்புங்கள். மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்தை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, மரித்த பின்பு ஒரு வாழ்வு உண்டு. அது நித்தியமாய் எரியக்கூடிய கந்தகமும் அக்கினியும் எரியக்கூடிய நரகம் என்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு இடம் உண்டு. அங்க புழுவு சாகாதா? புழுவு லைட்டா நசுக்கினால புழுவு செத்துரும். ஆனால் அறிக்கையிட்டு நாம் இருதயத்தில் விசுவாசித்தமானால் இந்த பூமியில நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும். மறைத்த பின்பு நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய காலமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்வு கிடைக்கும். நாம் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாலும் கட்டாயம் ஒரு நாள் நமக்கு மரணம் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் இயேசுவே மெய்யான தேவன் என்று வாயிலை அறிக்கையிட்டு நாம் இருதயத்தில் விசுவாசித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஒரு காலத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் பாவத்தின் பிடியில் தான் இருந்தோம், சாபத்தின் பிடியில தான். சகோதரனே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று. அருமையான சகோதரனே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவிலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனிதனிடம் சொல்ல முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்களை மூடி தேவ சமூகத்தில் நீங்கள் எங்க சகோதரர்களுக்கு உங்க மத்தியில ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது நீங்களும் இருக்கிற இடத்தில் கண்களை மூடி ஜெபம் பண்ணீர்கள். ஆனால் எங்களை விடுவித்து உங்கள் முன்னாடி சாட்சியாய் நிற்கிற அந்த தேவன் உங்களையும் விடுவித்து உங்களையும் சாட்சியாக இந்த பூமியில் நிறுத்துவார். ஆமென். மகா இரக்கமும்